இங்க பொன்னி சக்தி இருந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்க போற அசம்பாவிதத்தை தடுத்ததுக்கு அப்புறம் இங்க பொன்னிக்கிட்ட சக்தி கேட்கிறாரு, முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த நாடகத்தில் நடிக்கிறவங்கள கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க மூலமா நம்ம வாக்குமூலத்தை வாங்கணும், அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் மொபைல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பொன்னியுமே கண்டிப்பா சொன்னீங்க சக்தி, நீங்க சொன்ன மாதிரி நம்ம அதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே டைரக்டா அந்த நாடகம் நடிக்கிறவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண பொன்னிக்காகவே அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசருமே இந்த பக்கம் பொன்னிக்கிட்ட சொல்றாங்க, பரவாயில்லமா நீ கடைசி நிமிஷத்துல இந்த சமையல்ல கரப்பாம்பூச்சி கலக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி எப்படியோ அவங்களை இங்கிருந்து ஓட விட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணுகிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே பொன்னியும் சக்தியுமே கையில் ஒரு ஃபோட்டோவோ மொபைலில் வச்சுக்கிட்டு யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவருமே என்னாச்சுமா நீங்கள் யாரையாவது தேடுறீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பொன்னியுமே ஆமாங்க சார், இவங்கள தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், சொல்லப்போனால் இவங்க வந்து இந்த மாதிரி நாடகத்தில் நடிக்கிறவங்க, இவங்களை நான் பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே அந்த ப்ரொடியூசருமே சரி கவலைப்படாதீங்கம்மா, அவங்க இங்கே தான் நடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் பொன்னியும் சக்தியும் டைரக்டா அவங்க நாடகம் நடிக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போறாங்க. அங்கே கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே சக்திகிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் அந்த ப்ரொடியூசர் இங்கே பாருங்கம்மா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அவங்களோட ஷூட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ஷூட்டை பார்க்குற மாதிரி இங்கே பொண்ணுக்கும் சக்திக்கும் ஒரு சேரை போட்டு பக்காவாக உட்கார வைக்கிறாங்க. இப்போ பொண்ணையும் சக்தியுமே இந்த பக்கம் ரொம்பவே கோபத்தோட அந்த நாடகம் நடிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பொண்ணையும் சக்தி அவங்க கவனிச்சிடுறாங்க. கவனிச்சோன்னா டக்குன்னு அவங்களோட ஸ்கிரிப்ட்ல இருந்து மாறி அவங்களுமே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து அங்கிருந்து டேரக்டருமே இங்கே பாருங்க ஒழுங்கா நடிக்க, இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன கடைசி நிமிஷத்தில் சொதப்புறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுமே சரி ஓகே இருங்க நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து பயந்து இந்த பக்கம் சக்தியும் பண்ணி அப்பப்போ பார்த்து அவங்களுமே அந்த சீன் நடிக்க முடியாமல் ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருந்த அந்த சூப்பர்வைசருமே இங்கே பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வாங்க, இப்படி ஒட்டுக்கா பண்ணுறன்ற பேரில் நீங்கள் பண்ணுறதுனால தான் பாருங்க ரீடேக்காக எடுத்துக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரிலாம் ரீடேக்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அமுச்சு விட்டுறாங்க. கரெக்டாக அவங்களுமே இந்த பக்கம் பொண்ணு சக்தி கிட்ட தான் வராங்க. அப்போ கரெக்டாக அந்த ஆம்பளையாலுமே இந்த பக்கம் சக்தி கிட்ட என்னாச்சு, என்ன எதுக்கு தம்பி நீ தேடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெனாவட்டோட பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் அவங்க பயந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த வெளியில் காட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கள் சக்தி இருந்துக்கிட்டு அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்னோட ஒய்ஃப் மேலே ஒரு தப்பான பழி சுமத்திருக்கீங்க, அந்த பழியை நாங்கள் நீக்கிட்டு போகலாங்கிறதுக்காக வந்தோம். அதான் சரி நீங்கள் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருந்தீங்களா, அதான் எவ்வளோ அழகாக நடிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயத்த லைவ்லேயும் நடிக்கிறீங்கல்ல, அதனால தான் ஷூட்டிங்கும் லைவும் சூப்பராக நடிக்கிறீங்க, அந்த விஷயத்த தெளிவாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி எங்கள் சக்தியுமே பொடி வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சக்தி பேசுறதை பார்த்த உடனே அந்த நாடகக்காரங்க 2 பேருமே இங்கே பாரு தம்பி தேவையில்லாமல் நீங்கள் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே உண்மை என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டோம், இந்த பொண்ணி தான் அங்கே உங்கள் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா, அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்தா அப்படின்ற மாதிரியும் இங்கே மறுபடியும் வந்து சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு பக்கம் எங்கள் சக்தியுமே இந்த பொண்ணி தான் கொடுத்தா நீங்கள் வந்து ரொம்பவே கேரண்டியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த லேடிஸ் ஆளுமே ஆமாம் இந்த பொண்ணு தான் கொடுத்துச்சு, இந்த பொண்ணு தான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எங்ககிட்ட பணத்தை கொடுத்து பேச சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி மாறி மாறி பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சக்தியுமே இங்கே பாருங்க யார் பொய் சொல்ல சொன்னா, யார் இந்த என்னோட கல்யாணத்தை நிறுத்த சொன்னா அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு இப்போ ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு. ஆனால் இந்த விஷயங்களை என்னோட வீட்டில் நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் தேவை, அதாவது உங்கள் வாயால் பொண்ணு இந்த தப்பை பண்ணலை, இந்த தப்பை பண்ணது சுந்தர் தான் அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அந்த நாடகக்காரங்க 2 பேருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணுமே இங்கே பாருங்கக்கா நீங்கள் பண்ண விஷயத்தினால என் வாழ்க்கையை ரொம்பவே கிடப்பில் இருக்குது, சொல்லப்போனால் என்னோட அம்மாவோட பேர் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த தப்பும் பண்ணாமல் நான் எதுக்காக பாதிக்கப்படுறோம், நீங்கள் ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், அப்படி நீங்கள் சொல்லலைன்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி எங்கள் பொண்ணையுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நாடகம் நடிக்கிற ஆம்பளையாலுமே இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து என்னம்மா உனக்கே காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் ஸ்டிக்கை வச்சு நடந்துகிட்டு இருக்க, நீ வந்து எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எங்கள் பொண்ணுக்கிட்ட ரொம்பவே நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த சக்தியுமே ஓ நீங்கள் அவ்வளோ தனவட்டா பேசுகிறீங்களா, இங்கே பாருங்க நீங்கள் பண்ண ஃபோர்ஜரிக்கு உங்கள் மேலே கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ள முடியும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஷூட்டிங்கில் மட்டும் நடிக்கிறவங்க கிடையாது, பணத்தை வாங்கிட்டு கேவலமாக மற்றவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து சொந்தக்காரங்க நடித்து கல்யாணத்தை நிறுத்துறது, அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுன்னு சொல்லி என்னென்ன வேலை பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே வந்து சொல்லுவேன். சொன்னது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் ஷூட்டுக்கே போக முடியாத அளவுக்கு உங்களை வந்து கூலி வேலை செய்ய வச்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சக்தியுமே வந்து மிரட்டுறாரு. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் அவங்க 2 பேருமே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பொண்ணுமே இங்கே பாருங்க நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணணும், உங்களை கஷ்டப்படுத்தணும்னு எங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, நீங்கள் ஒழுங்கா எந்த தப்பு பண்ணது யாருங்கிறத மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் முக்கியமாக சுந்தர் தான் வந்து இந்த பக்கம் வந்து நிறையவே விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க கூட யார் யாரெல்லாம் கூட்டணி வச்சிருந்தாங்க, அதே நேரம் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள நிறைய வந்து ஏமாத்துக்காரங்க இருக்க தான் செய்றாங்க, அவங்கெல்லாம் யார் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் ஆதாரத்தோட நாங்கள் ஃபுட்டேஜ் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணுமே சொல்றாங்க. அப்போ அந்த நாடகக்காரங்களும் வேற வழி இல்லாமல் என்ன மன்னிச்சிருமா, இந்த மாதிரி வந்து சுந்தர் தான் எங்களை பணம் கொடுத்து பண்ண சொன்னாரு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சுந்தர் மட்டும் கிடையாது ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ண சொன்னாங்க, அதுவும் வேற ஒரு பொண்ணுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க சக்திக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க, யாருக்காக
யார் 3 பேர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக அந்த நாடகக்காரங்களும் ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இங்கே சக்தியுமே அந்த மொபைல் எடுத்து இங்கே இப்போ போல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டேரெக்டாக அந்த நாடகக்காரங்களுமே இங்கே பாருங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரீத்திக்கும் சக்திக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது எங்களோட டார்கெட்டு. அதுக்காக எங்களுக்கு பணத்தை கொடுத்தது சுந்தர் தான். ஆனால் இங்கே சுந்தருக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு 2 பேர். ஒன்று வந்து உஷான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மூர்த்தின்னு ஒரு வயசானவர் இருந்தார். அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் எங்களை இந்த விஷயத்தை பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கிட்ட போய் பேச சொல்லும் போது கூட இவங்க தான் எங்களை பேச சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்போனா உஷா அண்ணியும் இந்த பக்கம் வந்து மூர்த்தி மாமாவும் தான் பண்ணியிருக்காங்களா? இது எவ்வளோ கொடுமையான விஷயம். இவங்கெல்லாம் சேர்ந்து எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் பொண்ணு அந்த விஷயத்தை தெளிவாக கண்டுபிடிச்சி இங்கே பாருங்க சக்தி, அவங்க யாருக்காகவும் பண்ணலை, வெண்ணிலாக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரீத்திக்கும் உங்களுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்களுக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட பிளான். அதுக்காக தான் இங்கே சுந்தரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணுமே ரொம்பவே தெளிவாக பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சக்திக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. பட் இருந்தாலும் ஓகே, இவங்க கிட்ட சொன்னதை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இதுக்கு மேலே உங்களை இனிமேல் இந்த மாதிரி நடிக்கிறத நான் கேள்விப்பட்டேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சக்தியுமே அந்த நாடகக்காரங்களை மிரட்டிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. கிளம்புனது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக வீட்டுக்கும் வராரு. வந்த உடனே இந்த பக்கம் அந்த வீட்டில் இருக்க சண்முகமும் இங்கே பொன்னி காலில் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு பொன்னி, ஏன் ஸ்டிக் வச்சிருக்க, இதை பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே, ஏன் பொன்னி என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சந்திரசேகருமே வந்து பதற ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பொன்னியுமே, இங்கே பாருங்க மாமா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயத்தை கேளுங்க. நம்ம வீட்டில் இங்கே பிரீத்திக்கும் சக்திக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தினது நான் கிடையாது அப்படிங்கிறது கொண்ட ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அந்த ஆதாரத்தை சக்தி காட்டுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா பிரீத்தி வெண்ணிலாவை இருந்துகிட்டு, ஆமா உன் இஷ்டத்துக்கு நீ வந்து கதையை அடிச்சு விட்டுட்டு இருப்ப, அதே நேரம் நீ அடிக்கிற கதைக்கு ஈக்குவலாக இங்கே சக்தி மாமா வேற அதுக்கு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் ரெடி பண்ணி கொண்டு வருவார், உங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சக்தியுமே, இங்கே பார் வெண்ணிலா, ஒழுங்கா அமைதியா இரு, நான் பேசுறத முதல்ல கேட்டுக்க, சொல்லப்போனால் இந்த விஷயம் நீ சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. இது கேட்டோன்னு பிரீத்தியுமே, என்ன சொல்றீங்க, வெண்ணிலா சம்மந்தப்பட்ட விஷயமா, அது என்ன வெண்ணிலா சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே கியூரியாசிட்டியா இருக்காங்க. அப்போ கரெக்டா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான முக்கியமான காரணமே சுந்தர் அப்படின்னு சொல்லி அந்த நாடகக்காரங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் ஜெயாக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இங்க மூர்த்தி உஷா பேர்லாம் சொல்லி இவங்களாம் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னாங்க. இவங்க மூலமா தான் இந்த பக்கம் பிரீத்திக்கும் சக்திக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரத்தம் கொதிச்சு போயிட்டு இந்த பக்கம் வந்து ஜெயாவுமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் பொன்னியோட கணத்தில் பலார்னு அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாமல், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், மறுபடியுமே என் மாப்பிள்ளையை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாமல் இருக்கிறதுக்கும் இந்த வீட்டில் இருக்கவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கும் வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் நீ பழி சுமத்திக்கிட்டு இருக்க, நீ சொல்றது எல்லாத்தையுமே நாங்கள் நம்பணுமா? நீ பாட்டுக்கு ஆளை வச்சு அந்த நாடகக்காரங்களை அடிச்சு மிரட்டி எல்லா உண்மையை வாங்கிட்டு வரன்ற பேரில் உனக்கு தேவையான உண்மையை நீ வாங்கிட்டு வருவ, அதை பார்த்துட்டு நாங்கள் நம்பிட்டு இந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும் நாங்கள் அடிச்சு துரத்தணுமா? உனக்கு எதுக்கு நீ அவ்வளோ கெட்ட எண்ணம் அப்படின்ற மாதிரி எங்கள் பொண்ணியை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருக்கும் சக்திக்கும் ரொம்பவே கோபம் வந்துடுது. அப்போ சக்தியுமே, முதல்ல நிறுத்துங்கம்மா, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் இங்கே இருக்கிற முட்டாள் பசங்களோட சேர்ந்து நீங்கள் இப்படி மாறிடாதீங்க. சொல்லப்போனால் இங்கே பிரீத்தியுமே என்ன அந்த கல்யாண மேடையில் வச்சு வேண்டாம், பணம் இல்லாதவனா எனக்கு வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவ தான், அன்னைக்கே நான் பிரீத்தியை வெறுத்துட்டேன். அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே வெண்ணிலாக்காக தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வாயால் அந்த நாடகக்காரங்களே சொன்னாங்க. இதை நீ நம்பலனா உன்னை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி இங்கே சக்தியுமே வந்து ஜெயாவை வந்து லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. அதே நேரத்தில் இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து வெண்ணிலாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே வெளியே பிதுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பிரீத்தியுமே, என்ன இது, அப்போனா என் கல்யாணம் நின்னதுக்கான காரணம் இங்கே பொண்ணு இல்லையா, அப்போ இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் வெண்ணிலாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாக்குமே இந்த விஷயத்தை தாங்கவே முடியல. ஏன்னா சுந்தரி எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முயற்சியுமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறத நினச்சி அவங்களுமே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க.